வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து செப்டம்பர் 13ஆம் நடக்க போகிற அந்த ஒரு ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறாரு. அப்படி ஒரு வேளை ராக் வந்து செப்டம்பர் 13ஆம் நடக்கிற அந்த ஒரு ஸ்மாக் டவுனுக்கு வராரு அப்படின்னா ஒரு 2 விதமான பிளான் வந்து ராக்குக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இது முழுக்க முழுக்க ரூமர் தானே தவிர அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அதாவது செப்டம்பர் 13ஆம் நடக்கிற அந்த ஸ்மாக்டவுன் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் கையில் இருந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்குக்கு போகுது. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ நெட்வொர்க்குக்கு போகிறனால இதில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து அஃபிஷியலாக ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணது என்னென்னா, அதாவது நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய சோலோவுக்கும் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை தான். அப்படி ஒரு வேளை ராக் வந்து அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து திரும்பி அகைன் வந்து நம்மளுடைய கோடியை வந்து அவரோட சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போக வைக்கலாம். அது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோடிக்கு உதவுறதமாக கிடையாது. அதாவது நம்மளுடைய கோடிக்கும் அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய சோலோக்குமான அந்த ஒரு அகைன் அந்த மேட்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பை ஏற்றணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வரல அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய ராக் வரலாம். அதாவது ஃபைனல் பாஸான த ராக்கு கூட இந்த மேட்ச் முடிஞ்சு கூட வரலாம். அதாவது நம்மளுடைய சோலோவுக்கு உதவுறதுக்காகவும் சோலோவுக்கு தோல் கொடுக்கறதுக்காக கிடையாது. அதாவது நம்மளுடைய ராக் சொல்லிட்டு போனார்ல, திரும்பி அகைன் கண்டிப்பாக டபிள்யூக்கு வருவேன் கோடி. அப்படி வந்த அப்படின்னா உன்கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக் சொல்லிட்டு போனார்ல. அதனால் திரும்பி நம்மளுடைய ராக் வந்துட்டார் அப்படின்னா நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் இன்னும் பில்டப் ஏற்றி நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்சான ரெஸ்ல்மேனியா 41ல் இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் ஏற்றி மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரூமர் தான் போயிட்டுருக்கு. அகைன் இந்த மேட்ச் நடந்தால் கூட நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஒரு ஸ்டோரி நடந்தாலும் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஆனால் ராக் வந்து இந்த ஸ்மாக் டவுனுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வர்றது வந்து 100க்கு 100 உண்மை தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து செப்டம்பர் 13ஆம் நடக்கப்புறம் அந்த ஸ்மாக் டவுனில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார். ஆனால் ராக்கை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் எதிர்பாருங்க. ஆனால் ராக்கை எதிர்பார்க்குறது கொஞ்சம் தாமதமாகவும் ஆகலாம். அது வந்து நம்மளுடைய ராக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான். ஆனால் அப்படியே இன்னொரு அப்டேட்டையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்களோட ராக்கு வந்து ஸ்மாக் டவுனுக்கு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் கிடையாது. அதாவது இன்னொரு ஷோஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரொம்பவும் நம்பிக்கையான ரொம்பவும் தன்மையான ஒரு ஷோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ராக் வந்து இப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு இன்னொரு ஷோஸ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ராக் வந்து என்ன பண்ண போகிறாரு, அதாவது ராக் வராரு அப்படின்னா அதாவது அவர் ராக் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து இன்னும் 2 இல்லை 3 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஷோஸ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பேப்பர் என்ன நடக்க போகுதுன்னா பேட் பிளட்ல, அதுக்கப்புறம் க்ரவுன் ஜோல், அதுக்கப்புறம் சர்வே சீரிஸ். இந்த மந்த்துக்குள்ளே தான் ரோமன் ரெயின்ஸ் அதாவது ராக் ரிட்டர்ன் வருவார். இதுக்கு முன்னாடி வந்தால் ராக்குக்கான எந்த ஒரு ஷெடியூலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, அதாவது டபிள்யூல வந்து நம்முடைய ராக் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் இருக்கார். அதாவது டிகே ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் நம்முடைய ராக் இருக்கார். அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு ஸ்மாக் டவுன் போக போகுது. அந்த ஒரு ஸ்மாக் டவுனுக்கு வந்து நீங்களே வராமல் இருந்தால் எப்படி? அதாவது இந்த மேட்ச்சுக்கான ஒரு ஹைப்னஸை நீங்கள் தான் ஏற்றணும். அந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்களே வராமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மேட்ச்சுக்கு வரணும். அதாவது அவரு ராக்கும் வருவார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் பேசப்படுது. ஆனால் ஏன்னா எப்படியோ தெரில. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்மாக் டவுனுக்கு வந்து உங்களோட ராக் வந்து பீப்புள் சாம்பியனான ராக் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நண்பா. ஸ்மாக் டவுன் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்லேருந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு போக போகுது. அதனால் யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்மாக் டவுனை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதோட ஒரு அதிகாரப்பூர்வமான அந்த ஒரு லோகோவை வந்து நம்மளோட டபிள்யூ இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. லைட்டாக நம்மளுடைய யூஎஸ்ஏ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்மாக் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இன்னமும் டார்க் ஏற்றி அதேமாதிரி டன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒயிட் ஆக்கி, அதாவது இதுதான் ஸ்மாக் டவுனோட புது லோகோ. அதாவது நாங்கள் வந்து யூஎஸ்ஏ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், அதோட புது லோகோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டபிள்யூ சரி இதை தான் அவனுக்கு வச்சுக்க போகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூ இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களோட யூஎஸ்ஏ நெட்வொர்க்குக்கு போகிறதோட ஸ்மாக் டவுனோட புது லோகோ.
அதுக்கப்புறம் இப்போ ஸ்மாக்டவுன் வந்து யுஎஸ்ஏ நெட்வொர்க் போடுறதுனால, இப்போ ஸ்மாக்டவுனில் இருக்க மெயின் ராஸ்டர் யார் யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ போஸ்ட்டை வந்து யுஎஸ்ஏ அதாவது ஸ்மாக்டவுன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0 இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, கோடி, அதுக்கப்புறம் எல்ஐ நைட்டு, அப்புறம் நயா ஜாக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம டிஃப்னி ஸ்டேட்டஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஒரு போஸ்டரில் இருக்காங்க. இதில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ லென்த் ஆயிரும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னருக்கும் இப்போ வந்து ஜியோ வின்சி இருக்கார்ல, அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. அதாவது இவருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஜியோ வின்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வச்சு ரொம்பவும் வைரலாக ஆக்கிட்டாங்க. அப்படி என்னடா வைரலாக ஆக்குனாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய கோஃபி கிங்ஸ்டனுக்கும் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய கோஃபி கிங்ஸ்டனை வெறும் 5 செகண்டில் பீட் பண்ணி நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூ சாம்பியன் ஆனார். அந்த ஒரு மூமெண்ட் வந்து உண்மையிலுமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய கோஃபி கிங்ஸ்டன் வந்து நம்முடைய டேனியல் பிரான் கூட பல முறை தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பியனை வந்து நம்முடைய கோஃபி கிங்ஸ்டன் வின் பண்ணாலும் நம்முடைய ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து ஸ்மாக்டவுனை டெலிகாஸ்ட் பண்ணுறனால நம்முடைய டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய கோஃபி கிங்ஸ்டனை வெறும் 5 செகண்டில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர்கிட்ட தோக்க வச்சுட்டாங்க. அதை நம்முடைய கோஃபி கிங்ஸ்டன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சாம்பியனை வந்து நான் வின் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் டபிள்யூ வந்து சடனாக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் என்னை வந்து பிராக் லெஸ்னர் தோக்க வச்சுட்டாங்க. அது வந்து எனக்கு இன்னமும் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கோஃபி கிங்ஸ்டன் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, ஜியோ வின்ஸுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுனை வந்து நம்முடைய ஃபாக்ஸ் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப வெறும் 5 செகண்டில் நம்முடைய கோஃபி கிங்ஸ்டன் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர்கிட்ட மோதி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தொடங்கியிருப்பார். அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க் தொடங்குறப்ப அந்த 5 செகண்டில் வந்து அந்த மேட்சை முடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கத்தை உண்டாக்குனாங்க. இப்போ அதே டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து முடிவுக்கு வரப்போகிறதுனால அதே 5 செகண்டை வச்சு திரும்பி அந்த ஒரு மூமெண்ட்டை திரும்பி ரீக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜியோ வின்சி வந்து அது ஃபஸ்ட்டு அவரோட டெபியூட் மேட்ச் தான். அது வந்து நம்முடைய அப்போலோ க்ரோஸ் வந்து 2024ல் ஒரு மேட்ச்சை கூட நம்ம அப்போலோ க்ரோஸ் வின் பண்ணவே இல்ல. அப்போ தான் நம்முடைய ஜியோ வின்சி வந்து டெபியூட் ஆறாரு. டெபியூட் ஆகி அதே 5 செகண்டில் வந்து நம்மளுடைய அப்போலோ க்ரோஸ் வந்து நம்மளுடைய ஜியோ வின்சியை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டார். அங்கே வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 5 செகண்டில் வந்து மேட்சை முடித்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே 5 செகண்டில் வந்து இந்த மேட்சை முடித்து அந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நம்முடைய ஜியோ வின்சியை தோக்க வச்சுட்டாங்க. இதில் எந்த ஒரு லாஜிக்குமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% லாஜிக்கான விஷயம் தான். அங்கே 5 செகண்டில் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து அவங்களோட ஆரம்பத்தை உண்டாக்குனாங்க. இதே 5 செகண்டில் இங்கே ஜியோ வின்சியை தோக்க வச்சு அவங்களோட ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட அந்த ஒரு கதையை வந்து அந்த ஒரு பாண்டிங்கை வந்து முடிவு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ இன்டர்நெட் வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜியோ வின்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக ஆக்கியிருக்காங்க. இது 100க்கு 100 உண்மையான்னு கேட்டால் 100% உண்மை தான்.